8வது வார்டு தனசேகரன் எவ்வளோடா கொடுத்துருக்கேன்? 6 ரூபாண்ணே. அண்ணே சந்திரன் வந்திருக்கானே. சந்திரனா? அண்ணே என்னண்ணே இந்த மாதிரி பண்ணிட்ட? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதாண்ணே? நான் கண்டிச்சிருக்க மாட்டேண்ணா அவனை. அண்ணே இனி அவன் திசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டானே. நீ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவனை ஒன்றும் பண்ணிடாதண்ணே. காலங்காத்தாலே தண்ணியை போட்டு வந்துட்டியா நீ? கண்ணுக்குட்டி செத்து போச்சு, போய் பாரு போ. டேய் அந்த கம்மா கான்ட்ராக்ட்காரன் ஏக்க பாக்குறான். அவன் எங்க இருக்கான்னு புடுறா. சரி காசு வரணும். சரி. சூரி அண்ணே உன்னை நம்பி போலாமா அண்ணே? டேய் படா. சந்திரா இங்க வாயே. இல்ல படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் சூரிய வர சொல்றியா? வேணாம் பாப்பா, நீங்க வேற நாங்க வேற. உங்களுக்கும் எங்களுக்கும் ஏணிப்படி வச்சா கூட எட்டாது. உனக்கு தெரியாது பாப்பா, எனக்கு விழுந்திருந்த அடி மட்டும் எங்க அண்ணனுக்கு விழுந்திருந்தா இந்நேரத்துக்கு அவன் செத்து போயிருப்பா பாப்பா. நீ நினைச்சிட்டு இருக்க உங்க அப்பனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. சங்க கருவி விடுவான். நானாவது 4 பேர்ட்ட கை நீட்டி காசு வாங்கி விடுவேன். எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் பாப்பா. எல்லாத்தையும் மறந்துரு பாப்பா. ஏப்பா சந்திரா, உன் தலைவன் சும்மா இருக்க மாட்டானா? என்னென்ன பிரச்சனை? உங்க அண்ணன் புஸ்தக பக்கம் ஏதோ பிரச்சனையா, 2 பேரை போட்டாங்க. அதான் பாடி எடுக்க போயிட்டு இருக்கேன். ரெண்டால வேலைக்கே போகலையாமே, ஏன் உருன்னு தெரியற? கேக்குறேன்ல. உனக்கு தெரியாது செல்வி, தினம் நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். ஏ என்னாச்சு? நெத்தில வேற அடிபட்டிருக்கு. சூரியன் இருக்கான்ல? ஆமா, அதுக்கு என்ன? இந்த மணிமேகலை பின்னாடி சுத்தி திரிறான். சுத்துனா என்ன தப்பு? நீ தான் என் பின்னாடி சுத்துற. நான் ஒரு தராதரம் பார்த்து சுத்துறேன். கொட்டுனேன்னு வச்சுக்க, மண்டையில இருந்து ரத்தம் வந்துடும். உனக்கு தெரியாது செல்வி, அவங்க ஆளையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணுவாங்க. பொம்பளைங்க எல்லாம் விளக்கு மாத்த தூக்கிட்டு வந்தா க்ளோஸ் பண்ணுவாங்க. நீ எதுக்கு இதுக்கு பயப்படுற? இதேன்னு ஊர்வலத்துல நடக்காது. என் புசுரே பதறுது செல்வி. எங்க அண்ணனுக்கு என்னாகுமோ ஏதாகுமோ நினைச்சா பயமா இருக்கு செல்வி.
இப்பதான் எனக்கு உன்னையவே பிடிச்சிருக்கு. எங்க